இஸ்லாத்தினுடைய அடிப்படை 2 தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும்தான் பின்பற்றணுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். சூரத்து தௌபால ஒரு 100வது வசனத்தில் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான் அப்படின்னு ஒரு வசனம் வருது. இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன? என்னுடைய கேள்வி. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். வேற யாரையும் பின்பற்ற முடியாது. அல்லாஹ் கூட பின்பற்ற முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட தான் முடியுமே தவிர அல்லாஹ் பின்பற்ற அல்லாஹ் மாதிரி சாப்பிடாம இருக்க முடியுமா? நமக்கு அது முடியாது. நம்ம பின்பற்றுவதா இருந்தால் யார் தான் பின்பற்றனே? நபியை மட்டும்தான் பின்பற்ற முடியுமே தவிர அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட தான் முடியும். வேற யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இமாம்களை பின்பற்றலாம், பெரியார்களை பின்பற்றலாம், சஹாபாக்களை பின்பற்றலாம் அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு வாதத்தை வைக்குவாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால், இவங்க ஒரு வசனம் சொன்னாங்கல்ல, அந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. இந்த வசனம் என்ன? அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தி சென்ற முஹாஜிர் அன்சார்களில், முஹாஜிர்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க. அன்சார்னு சொன்னால் அந்த மக்களுக்கு மதீனாவில் இருந்து உதவி செஞ்சவங்க. அன்சார்னா மதீனாக்காரங்க, முஹாஜிர்னா மக்காக்காரங்க. மக்காவிலேருந்து ஊர் கடந்து நினைஞ்சாங்க மார்க்கத்துக்காக வந்தவங்களுக்கு பேர் முஹாஜிர்பாங்க. அந்த ஊரில் இருந்து சொத்து பத்தையெல்லாம் பாதி பாதியாக பிரித்து கொடுத்து உதவி செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு பேர் அன்சார். அன்சார்னா உதவி செஞ்சவங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த முஹாஜிர்கள் அன்சார்களில் யார் முந்தி சென்று விட்டார்களோ அவர்களையும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அழகான முறையில் அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு சில பேர் என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்டா, சஹாபாக்களை பின்பற்றலான்றாங்க. அப்படி அந்த வசனம் அப்படிதான் தெரியுது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர் அன்சார்கள்ல முந்தி சென்று விட்டார்களே அவர்களையும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நல்ல முறையில் அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு சொன்னா, அப்ப அந்த சஹாபாக்களை பின்பற்றலாம்னு இது காட்டுகிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்காக தான் இதுக்கு என்ன விளக்கணும் கேட்குறாங்க. அந்த அர்த்தத்தை தப்பான அர்த்தம் கொடுக்குற காரணத்தினால இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாங்க. இது நல்லா விளங்கிக்கிறேன்னு, ஒருவரை பின்பற்றுதல் இருக்குதுல்ல, பின்பற்றுதல் சொல்லும் பொழுது ஒரு நபர் பேரை சொல்லி அவரை பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்கறன்னு அர்த்தம். இப்ராஹிமை பின்பற்று, காதர் பாட்சாவை பின்பற்று அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொன்னாலும் கேளுன்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தம். ஒரு தன்மையை சொல்லி ஆளோடு என்ன செய்யறது, ஒரு தன்மையை சொல்லி சொன்னோம்னு சொன்னா அந்த தன்மையில பின்பற்றுவது என்றுதான் அர்த்தம் வரும். உதாரணமாக வீரனை பின்பற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை மாதிரி தொழுவுன்னு அர்த்தம் வராது, வீரனாயிரின்னு அர்த்தம் வரும். வீரனை பின்பற்றுனா என்ன அர்த்தம்? நீ வீரனாயிரி அப்படின்னு அர்த்தம். தியாகியை பின்பற்று, தியாகிலாம் பண்பு, பேரு கிடையாது. இப்ராஹிமை பின்பற்றுன்னு சொன்னா இப்ராஹிம் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு அர்த்தம் ஆயிரும். இஸ்மாயிலை பின்பற்றுனா இஸ்மாயில் சொல்றதை கண்டுபிடிக்க கேட்கணும் அர்த்தம் ஆயிரும். ஒரு செயலை சொல்லி வீரனை பின்பற்று, தியாகியை பின்பற்று அப்படின்னா என்ன ஆயிரும்? அவனை மாதிரி நீங்க தியாகம் செய்யிட்டு வருமே தவிர அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்க அர்த்தம் வராது. இது எல்லா மொழியிலையும் உள்ள ஒரு சொல் வழக்கு. எந்த மொழியில இப்படி சொன்னாலும் அர்த்தம் என்னதான் வரும்? வீரனை பின்பற்றுனா நீ வீரனாயிரின்னு அர்த்தம் வருமே தவிர அவனை மாதிரியே தொழுவு, அவனை மாதிரி நோன்புன்னு அர்த்தம் வரவே வராது. தியாகியை பின்பற்றுன்னு சொன்ன என்ன ஆயிரும்? திப்பு சுல்தானை போல இருங்கன்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன், வீரனாயிருங்கிற. திப்பு சுல்தானை பின்பற்றுன்னா முடிஞ்சு போச்சு. திப்பு சுல்தான் போன்ற வீரனை பின்பற்றுன்னு சொன்னா என்னவாயிரும்? அந்த வீரத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறணுமே தவிர அவர் கொடுவா மீசை வச்ச மாதிரி மீசை வச்சுட்டு இருக்கலாம்னு வந்துடக்கூடாது. விளங்குதா? அவர் தாடியும் வைக்கல, மீசை வச்சுட்டு இருந்தாரு, அவர் மாதிரி இருக்க முடியுமா நம்ம? அது என்ன அர்த்தம் ஆயிரும்? அந்த வீரத்துக்கு மட்டும் எடுத்துக்கான்னு அர்த்தம். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? முஹாஜிர்களை பின்பற்றுங்கிறான். முஹாஜிர்னா என்ன? ஹிஜ்ரத்து செஞ்சு போனவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீனு ஹிஜ்ரத் செய்யு அர்த்தம். ஹிஜ்ரத்து செய்து போனவர்களை பின்பற்றுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஹிஜ்ரத்து அதே மாதிரி மக்கா விட்டு தியாகம் பண்ணி வந்தாங்கல்ல, அந்த மாதிரி நீனும் பண்ணுன்னு அர்த்தம். அன்சார்களை பின்பற்று அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அவர்கள் எப்படி முந்தி உதவி செஞ்சாங்களோ அது மாதிரி நீங்களும் உதவி செய்யுங்க. அப்போ ஒரு பண்பை சொல்லி பின்பற்று என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? அந்த பண்பில் அவர்களை போல நடந்து கொள்ளுங்கள் இருக்கு. சஹாபாக்கள் சொன்ன எல்லாத்தையும் தொழுக, நோன்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்கன்னு என்ன செய்யப்படல, சொல்லப்படவே இல்லை. அவங்களுக்கு வஹி வருதுன்னு சொல்லப்படவே இல்லை. இதுதான் நேரடியான கரெக்டான ஒரு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா தெளிவை விளங்குறதுக்காக வேண்டி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றான்.
இஹ்சான்னா அழகிய முறையில் பின்பற்றணும். அழகிய முறைன்னா என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை அடிப்படையாக வைத்து தான் பின்பற்றணும். யார் பின்பற்றினாலும் அதை தாண்டி பின்பற்றினா அழகிய முறை வராது. இது ஒன்னாச்சா? சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வேற ஒரு வசனத்தை நான் சொல்றேன். அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த வசனத்தை காட்டி சஹாபாக்களை நம்ம பின்பற்றலாம்னு சொல்றாங்களே, வஹி வரா ரசூலுல்லாவை நம்ம வஹி வந்தால் தான் பின்பற்றுவோம், வஹி இல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னா பின்பற்ற மாட்டோம். அதை விளங்காம சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றலாம்னு சொல்றாங்க பாருங்க. இந்த வசனத்தை ஆதாரமா காட்டி அவங்களுக்கு வேற ஒரு வசனத்தை நம்ம எடுத்து காட்டலாம். என்ன காட்டலாம்? வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஒத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِஈமான், அவங்களுடைய பிள்ளைகள் யாரை அவங்களை பின்தொடர்ந்து சென்றார்கள், அவங்களுடைய சந்ததிகள், அவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு ஒரு வசனம் இருக்கிறது. யாரை மன்னிச்சுட்டான்? யார் முன்னாடி ஈமானோட போனாங்களோ அவங்களையும், அவங்க வழியில தகப்பன் வழியில சென்றானே அவனையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டேங்கிறான். அப்ப இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அப்பன் வழியில போனான்னு அர்த்தமாயிரும்ல. நம்ம அப்பன் தானே மூடுது ஓதுனாரு, நம்மளும் ஓதலாம்ல. ஏன்? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? யார் ஈமான் கொண்டார்களோ அவங்களுடைய பிள்ளைகளில் யார் அவங்களை ஃபாலோ பண்ணினார்களோ அல்லாஹ் சொல்றான். அப்ப தகப்பனாரை ஃபாலோ பண்ணலாம்னு இந்த வசனம் சொல்லுதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? தகப்பனாரை ஃபாலோ பண்ணலாம்ங்கிற மாதிரி பார்த்தா தெரிகிறது. அது என்ன இருக்கிறது? ஈமான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, ஒத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُم بِஈமான், ஈமான் விஷயத்தில் யார் அவங்க பிள்ளைகள் பின்பற்றி சென்றார்களோ அவங்கள எல்லாம் மன்னிப்பேங்கிறான். அப்ப நம்ம தகப்பன்மார்கள் சரியான ஈமான்ல இருந்திருப்பார்களே ஆனால், அதே ஈமான்ல நம்மள இருந்தோமே ஆனால் அதை அல்லாஹ் மன்னிக்கிறேன் ஏத்துக்கிறேன்னு எல்லாம் சொல்றானே தவிர அப்பன் செஞ்சதையெல்லாம் எடுத்துக்கேன்னு அர்த்தம் அதுக்கு வராது. ரெண்டுலையும் அதே வார்த்தை தான் வருது. அதுலயும் ஒத்தபாங்கிற வார்த்தை தான் வருது, இதுலயும் அதே வார்த்தை தான் வருகிறது. ஒத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُم அதே வார்த்தை வருது. அதனால இது முன்னோர்கள் சொல்வது அப்படி பின்பற்றணுங்கிற அர்த்தத்தை இந்த வசனம் தராது. இந்த விளக்கத்தை எல்லாம் இதே வசனத்திற்கு நோட்டு குறிப்பு கொடுத்துருக்கோம்ல, அந்த குறிப்புல எழுதியிருக்கோம் நம்ம தமிழாக்கத்தில், பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.